ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். நடிகர் விஜய் அவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடியிருக்காரு. என்ன பொங்கல் பண்டிகை கொண்டாடுறா? தவிக கட்சி தலைவர் விஜய் அவர்களா? எங்கே, எப்போ கட்சி தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாடினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. தன்னோட சகாக்களோட தன்னோட மேனேஜர் ஜெகதீஷ் அவரோட அழைப்பின் பேரில் அவர் ஏற்பாடு செய்த ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்திருக்காரு. இதில் நடிகர் விஜய் அவர்கள் மட்டுமல்லாது மேலும் பல திரையுலக நட்சத்திரங்களான கீர்த்தி சுரேஷ் தன்னோட புதிதாக திருமணமான மாப்பிள்ளையோட சேர்ந்து தங்களோட தலை பொங்கலை நாங்கள் இங்கே கொண்டாடிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து தன்னோட கணவரோட கலந்துக்கிட்டாங்க. தலை பொங்கல் கொண்டாடுற மகிழ்ச்சி அவங்க கண்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டப்புன்னு வந்தாங்க லப்பர் பந்து நடிகை. ஆமாங்க, சில்லாஞ்சிருக்கியே என்ன குளிர் அறக்கியே அப்படின்னு போன வருஷம்லாம் நம்மளை திணற விட்ட அந்த லப்பர் பந்து நாயகி வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் தன்னோட கணவரோட கலந்துருக்க பொங்கல் வைக்க ஆர்வமாச்சு. அப்போ தான் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து அசம்பிளாக எங்கப்பா நம்ம தளபதி அவருக்குத்தானே எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நேரத்தில் நடிகை கல்யாணி பிரியதர்சன் கலந்துக்கிட்டாங்க. அட இங்கே பாருங்க நம்ம கதிர், அட கருவி என் கருவி நான் இங்கேயும் வந்துட்டேன் கருவி அப்படின்னு கதிர் அவர்களும் வந்துருந்தார். என்கிட்டையும் ஒரு கருவி இருக்குப்பார் அப்படின்னு சொல்லி பிரியதர்சன் அவங்க ஒரு நாயை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. சரி, எப்போ பொங்கலாக வச்சிடலாமா, என்ன சொல்கிறீங்க, விஜய் அவர்கள் எப்போ வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே வந்து நின்னது ஒரு கார் புயல் போல. அதிலிருந்து இறங்கி வந்தார் இளைய தளபதி விஜய் அவர்கள். ஆனால் அவரை பார்த்து எல்லாருக்கும் ஒன்று தோணியிருக்கும், இவர் என்ன பொங்கல் பண்டிகைக்கு வர சொன்னால் வா மாமே 2 பீர் போட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுன்னு இருந்தாங்க. அவரும் வந்தபடியே வழக்கப்படியே எல்லாருக்கும் கைகளை ஆட்டி பரஸ்பரம் எல்லார்ட்டையும் நலம் விசாரித்து விட்டு, எங்கடா அந்த பானை சொல்லுங்கள், நான் வெள்ளத்தையும் அரிசியையும் போட்டு விட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரியே இருந்தார் நடிகர் விஜய் அவர்கள். கதிரே நம்ம ஒரு படம் நடித்தோம்ல, ஆமல்ல பிகில் பிகில், ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லார்ட்டையும் விஜய் அவர்கள் மாற்றி மாற்றி பேசி தன்னோட அன்பையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் வெளிப்படுத்திட்டு, பொங்கல் பானைக்குள்ளே காட்டுங்கடா, நான் அரிசியை போட்டுட்டு வெள்ளத்தை போட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு வர கடல் லீவ் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரே. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் என்னோட கணவரோட சேர்ந்து பொங்கல் பானைக்குள்ளே அரிசி பொங்கல் அள்ளி போட, ஜெகதீஷ் அவர்கள் அவர் பங்குக்கு போட, கல்யாணி பிரியதர்சன் அவங்களும் கொஞ்சம் வெள்ளத்தையும் அரிசியையும் போட, விஜய் அவர்களே நான் இன்னும் போகல இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே பொங்கல் சாப்பிட்டு தாண்டா போவேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள லப்பர் பந்து நாயும் வந்து அவங்க பங்குக்கு போட, கதிர் அவர்களும் தன்னோட பங்குக்கு அரிசி அள்ளி போட, இவங்க யாருனே தெரியல இவங்களும் அரிசியை போட, ஒரு மாதிரியாக பொங்கல் பொங்க போகிறது. ஆமாம் தலை பொங்கல்ல, அதனால் நாங்கள் 2 சேர்ந்து தான் கிண்டுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கலும் பொங்கியது. அதுக்கப்புறம் தான் கேம் ஷோ ஆரம்பிச்சது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அங்கே உரியடி நடந்தது. தத்தையிட திட்டோம் அந்த உரியடியில். இது பொங்கல் உரியடி திருவிழா. எங்கே பாரு பிரேமுலு பேபி, அட நீங்களாம் வந்துட்டீங்களாமா, இப்போ என்ன பாரு பொங்கலே கூட நீங்கள் வந்து பேரண்டியாக பொங்கலாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க போலையே, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கதிர் அவர்கள் கண்ணை கட்டி கொண்டு உரியடி விளையாட ஆரம்பித்தார். கீர்த்தி சுரேஷ் அதுக்கு பிறகு கண்ணை கட்டிக்கிட்டு அவரும் விளையாட ஆரம்பித்தார். பானை எங்கே இருக்குன்னு பார்த்தாங்களோ இல்லையோ, மாற்றி மாற்றி சுற்றி இருக்கவங்கள அடித்து நல்லா விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கீர்த்தி சுரேஷ் உரியடி பானையை அடித்து உடைக்க, அப்போ நாங்கள் என்ன சும்பையா அப்படின்ற மாதிரி கதிரும் தன்னோட பங்குக்கு அடித்தார். இவர் யாருன்னே தெரில, கொசுப்பட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது கையில். அதுக்கப்புறம் எல்லாருமே தங்களோட பங்குக்கு உரியடி விளையாண்டாங்க. லப்பர் பந்து நாயகி நம்மளோட என்ன சும்மாவா அப்படின்னு அவங்களும் விளையாண்டாங்க. இது என்னப்பா உரியடி பார்த்துருக்கு, இது என்ன திரைடியாக இருக்குது அப்படின்னு கீழே ஒருத்தர் ஏதோ பண்ணியிருக்காரு. ஒரு பேல மாஸ்டர் எனக்கு சிரமம் கற்று கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கண்ணை கட்டிட்டு யார்ட்டையும் கேட்டுருப்பாரோ. கதிர் வர பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர். நமது டேஷ் தொலைக்காட்சியில் உங்கள் நட்சத்திரங்களுடன் பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னு சேர்லாம் வச்சு மியூசிக்கல் சேர் விளையாடுற மாதிரி இவங்களும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அட நீங்கள் தலை பொங்கல்னா எத்தனை தடவை கிண்டுவீங்க? ஓகே ஃபைன், எல்லாரும் சிறப்பாக பொங்கலை சிறப்பிச்சிட்டோம் அப்படின்னு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு ஆத்மனுடைய இணைந்திருங்கள்.